சூப்பராக இருந்தது. குட் நைட் விட பெட்டராக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆச்சா? கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குட் நைட் விட. ஓவரால் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 கொடுக்கலாம். நல்லா தான் இருந்தது மூவி. எனக்கு பிடிச்சிருந்ததுங்க பேசிக்காக. பிகாஸ் என்னது எனக்கு வந்து லைக் ஸ்மூத் அண்ட் எலிகன்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி மூவிஸாக இருந்தாலும் நான் லைக் எனக்கு லவபிள் டு வாட்ச் அந்த மாதிரி தான். பட் ப்ளஸ் வந்து நான் மணிகண்டன் நிறையா ஃபாலோ பண்ணுறேன். லைக் நான் மூவிஸ் வந்து எல்லாருமே அவரது வந்து நான் தியேட்டரில் வந்து பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், லைக் டைரக்ஷன் அண்ட் சாண்டோட மியூசிக் இருக்கட்டும், எல்லாமே வந்து கனெக்டட் டு த ஃபிலிம் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இதில் முக்கியமாக பேசுகிறது வந்து இந்த 2 லவ்வர்ஸ் உள்ள கப்புள்ஸ்குள்ளே இருக்க அந்த சான்ஸ் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறதுனால அவங்களோட லைஃப் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த கதை லைக் நார்மலாக பேசுகிறாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். லைக் ஆனால் டு த லவ் கோர் இருக்கிறதுனால மேபி எனக்கு ஒர்க் ஆகுமா தெரியல. லவ் அண்ட் எமோஷனல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. 2-3 சீன்லலாம் லைக் நம்மளே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஒரு சினாரியோஸ் தான் இதுலேயும் காமிச்சிருக்கிறதுனால மேபி நமக்கு வந்து நிறையாவே கனெக்ட் ஆகும் இந்த மூவி. அதான் யங்ஸ்டர்ஸ்க்கான மூவி சொல்லலாம். லைக் கப்புளாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ முக்கியம், சிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ முக்கியம், ஒருத்தர் லைஃப்பை என்னென்ன கோ த்ரூ பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கப்புளாக போனீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி குட் டு வாட்ச் அண்ட் 2 பேருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கூட இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு இன்னைக்கு வந்து தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எதுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்க மணிகண்டன் சார்? லைக் நான் நிறைய கிரிக்கெட் மூவிஸ் பார்த்துட்டோம். எனக்கு என்ன பொறுத்த நான் ப்ளூ ஸ்டார் இப்போ தான் பார்த்தேன். ஸோ திருப்பி வந்து ஒரு கிரிக்கெட் மூவி பார்க்கணுமான்னு எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் வந்து நான் குட் நைட் வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹேவ் டு வாட்ச் அவர். அதே ஃபீலாக கொண்டு வராங்க. ஆனால் எனக்கு வந்து குட் நைட் அந்தளவுக்கு லேக் அடிச்ச மாதிரி தெரியல. இதில் வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ட்ராக்கில் கொஞ்சம் படம் ஸ்டாட்டிக் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த இது மட்டும் இருக்குது ப்ரோ. நீங்கள் அதான் லைஃப்பில் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கறது வந்து எவ்வளோ பெரிய பிக் டிஃப்ரென்ஸ் அவங்க லைஃப்பில் மாற்றும் அப்படின்றது வந்து இந்த படம் நல்லாவே பேசும். எனக்கு பிடிச்சிருந்தது. நான் 4.5 தருவேன் 5க்கு. குட் நைட் வேற ஜானர், இது வேற ஜானர். ஆனால் 2மே நல்லா பார்க்கலாம். லேக் எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக போகும். லவ்வர்ஸ் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அதே மேக்கர்ஸ் தான். ஆமாம், ஆக்சுவலாக அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எனக்கு மணிகண்டன் அவரோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க படத்தில் வந்து பொதுவாக என்னென்னா இதை ரொம்ப ஹீரோயிசமாக க்ளோரிஃபை பண்ணுறதை தாண்டி அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அண்ட் அவங்கலேருந்து வெளியே வர என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் டாக்ஸிக்காக இருக்கான், அவன் ஏன் அப்படி இருக்கிறான் அண்ட் அவன் பண்ணுறது தப்புங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணணும். அதை அவன் எப்படி ரியலைஸ் பண்ணுறாங்கிற பெர்ஸ்பெக்டிவில் இதை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல படம். லைக் லேக்லாம் இல்லை, ஏன்னா லேக்லாம் எதுவும் ஃபீல் ஆகும். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கப்புள்ஸ் கான்செப்ட் தான். அது நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் செட் ஆகாது, அவ்வளோதான் பார்க்கலாம். நான் அப்படி தானே வந்திருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் செட் ஆகாது. எல்லா சீன்ஸுமே ரிலேட்டபிளாக தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு பிரேக்கப் சீன் இருந்துச்சுன்னா அது எண்டில் வந்து அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ரியாலிட்டி என்ன நடக்குமோ அதான் காமிச்சிருக்காங்க. பட் அதனால் ரிலேட்டபிளாக அவரோட எல்லா படத்துலேயும் அவர் ஆக்டிங் சூப்பராக தான் இருக்கும். அதே தான் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இது டெபியூட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, ஏற்கனவே நிறையா படம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்குலாம் டீப்பாக போய் நான் பார்க்கல, ஜஸ்ட் ஃபிலிமாக தான் பார்த்தேன். அதனால் எனக்கு ஒரு தெரியல. அதெல்லாம் நல்லா கனெக்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு இருக்காது, பட் இது ஒரு நல்ல ஃபிலிம் தான். பட் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. ரீவாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள். எனக்கு லைட்டாக புரியல. அந்த லவ் ட்ரைவ் மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி சொல்லலாம். லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ அண்ட் எலிகண்ட். எனக்கு பிடிக்கும் ஸ்லோ அண்ட் எலிகண்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. எனக்கு ஒர்க் ஆகிருந்தது. ஆனால் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா தெரியல. கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த கதைக்கு என்ன தேவையோ அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குட் நைட் ஃபிலிம் அளவுக்கு இல்லை, அது வேறு மாதிரி இருந்தது. அது ஃபேமிலி கொண்டாடுற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு கப்பல்ஸ் லவ் பண்ணுறவங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும்.
அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. லீட் ரோலுக்கு அதான் ஹீரோ ரோலுக்கும் ஹீரோயின் ரோலுக்கும் அப்படியே பேலன்சிங்காக ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பேலன்சிங்காக கொண்டு போய் முடிச்சாங்க. சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ மறுபடியும் சொல்கிறது அதுதான், ஃபேமிலி ஆடியன்ஸ் தவிர்த்து எங்களை மாதிரி இருக்க பசங்க கண்டிப்பாக பார்க்கணுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லுவேன். மணிகண்டன் நடிப்பு எப்படி இருக்குது? ஆல்ரெடி சொல்லிட்டேன், செம்மையாக இருக்கு. மியூசிக்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேட்கும் போது வேறு மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம விஷுவலாக பார்க்கும்போது அது உங்களை வேறு லெவலில் எடுத்துன்னு போய் நிப்பாட்டுது. நீங்கள் அதே மைண்ட் செட்டோட போய் படத்தை பாருங்கள், உங்களுக்கு அதே மைண்ட் செட் அவரோட அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இருக்கும். இல்லை அது சேர்றாங்க இல்லையாங்கிறத தவிர்த்து ரிலேஷன்ஷிப்புள்ளே இருக்கிறதுலாம் அவங்க அப்படியே பொண்ணுங்கன்னா இப்படி தான் பசங்கன்னா இப்படிலாம் இல்லாமல் அவர் ஒரு டைரக்டர் ஒரு மாதிரி கரெக்டாக என்ன சொல்கிறது, அந்த சைடும் இல்லாமல் இந்த சைடும் இல்லாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குது. நீட்டாக எடுத்துகிட்டு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் மட்டும் க்ளீனாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. எல்லா டைரக்டருமே வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா குடிக்கிற மாதிரியே சீன் வைக்கிறாங்க. அதுதானே எமோஷன். நம்ம போன என்ன சொல்கிறதுப்பா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேருந்தே நம்ம இப்போ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் எமோஷன். இப்போது ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டானா என்னது, சிகரெட்டு அந்த மாதிரி பழகிட்டோம் நம்ம. படத்துக்கு ரேட்டிங் எப்படி சொல்லுங்கள்? 10 out of 10 தான் கண்டிப்பாக. 10 out of 10. படம் எப்படி லைக் காமெடின்ற மாதிரி இல்லை, லைக் அப்படியே ஸ்டோரியோட கொண்டு போனாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நிறைய லவ் பேஸ் பண்ணி நிறைய படம் வந்துருக்கு, அதில் புரியல. லவ் பேஸ் பண்ணி நிறைய படம் வந்துருக்கு. அதான் வந்து ஜோ பார்த்தீங்கன்னா அதை விட இது இல்லை ப்ரோ, நான் இன்னும் ஜோவே பார்க்கல. நான் இப்போ தான் லைக் இதே பார்த்தேன். எனக்கு இது பிடிச்சிருந்து பர்சனல், நல்லா இருந்துச்சு. லவ் ஃபெயிலியர் மாதிரியே போதா? லவ் ஃபெயிலியர் மாதிரினா லைக் லைக் பார்த்தா லைக் புரியும், லைக் எல்லாரும் கனெக்டடாக ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. அந்த மாதிரியே இருக்கா, ஃபைட் பண்ணுறது சேர்றது இருக்குது கொஞ்சம் அந்த மாதிரியும். ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஓகே ஃபைன், நல்லா தான் இருந்தது. கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆகிருக்கும் ப்ரோ எல்லாருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஒரு 4 பேர் கனெக்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் கனெக்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இருக்குது ப்ரோ நிறைய. அந்த எந்த இடத்துல தேவையான வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. சாரி டீம் தான் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓகே தான் ப்ரோ, ஓகே தான், நல்லா தான். இல்லை இதுவும் ஜாலியாக தான் போச்சு. லைக் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் லைக் அந்த மாதிரி போச்சு. பட் அதுக்கப்புறம் ஓகே தான். சாரி ரேட்டிங் ஒரு 7.4 இல்லை 7.5 கொடுக்கும். பிடிச்சிருக்கு. மணிகண்டன் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு இதை விட இன்னும் எவ்வளோ ரோல்ஸ் கொடுத்தாலும் அவர் பண்ணுவார் போல, நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.